உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க செடிகளும் இந்த மாதிரி காஞ்சி போயிருதுங்களா? அதுக்கு காரணம் சம்மரோ இல்லை ஓவர் வாட்டரிங்கோ கிடையாது, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. இந்த டைமில் நம்ம பூவையும் இலையவோ எதுவாக இருந்தாலும் காஞ்சி போனதை கட் பண்ணி விட்டுறணும். இதுக்காக நீங்கள் கடைக்கு போய் எந்த உரமும் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற எக்கையை வச்சு கூட உங்கள் செடியை நல்லா வளர வைக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழத்தோல் இருக்குல்ல, அதையுமே எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முட்டை வந்து நைஸாக அரையும், பட் ஆனால் வாழைப்பழத்தோல் வந்து கொஞ்சம் குறப்பாக தான் அரையும் இந்த மாதிரி. இப்போ இதை தனியாக பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளும் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண முடியும். அதுதான் இது. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உரத்தை எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இந்த மாதிரி செடிகளில் இருக்க மண்ணை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் வீதம் போடுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றுங்க போதும். இதில் இன்னொரு மெத்தடு இருக்குது. 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதே 1 ஸ்பூன் அந்த உரத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையுமே வந்து ஒரு செடிக்கு ஊற்றலாம். ஒரு செடிக்கு 1 மக்குங்கிற மாதிரி 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் செடி வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும். இதை நீங்கள் வந்து பூச்செடி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, வீட்டில் இருக்கிற இலைகள், செடிகள், கொடிகள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உரத்தை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலே தண்ணியும் ஊற்றணும். ஒவ்வொரு செடிக்கும் 1 கப்பு. நம்ம ஓசை வச்சு இந்த மாதிரி தெளித்து கூட விடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.